ஏய் இது என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆனால் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா செஞ்சாங்க வீட்டில். ஏய் ஆஃபீன், ஒரு பிளானும் இல்லாமல் நீ பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்க. என்னப்பா பண்ணுற? ஏய் ஆஃபீன், இது கடல் பாசி தானே, அக்ரகாரம்னு சொல்லுவாங்க. இது பார், கண்ணாடி மாதிரி இருக்கு. இதை பார்த்தா சேம் அதே மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ நீ கடல் பாசி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஹனி, ஆமா ஹனி, நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இங்க பாரு, இதை வச்சு நம்ம விளையாடலாமா? அப்படியே எவ்வளோ கண்ணாடி மாதிரி தெரியுது பாரு, ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. நம்ம இதை அப்படியே ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம விளையாடலாம்ப்பா. இதை கட் பண்ணும்போது ரொம்ப நைஸாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த ஒர்க் பண்ணும்போது. நீங்களே வந்து தொட்டு பாருங்களேன் எல்லாரும், ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது நம்ம ஃபுல்லாக அப்படியே நைஸாக கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃபுல்லாக நைஸாக கட் பண்ணியாச்சு. தொடுவே ரொம்ப சூப்பராக நைஸாகவும் இருக்குது. ஏன் ஆஃபி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இதில் இந்த பபுள்ஸ் இருக்குல்ல, இந்த ஒயிட் பபுள்ஸ், இதை எடுத்து நம்ம அதை போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? வாவ், ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏய் ஆஃபீன், எப்படி உனக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது? எதையாவது ஒன்று எடுத்து வந்துட்டு சூப்பரா இன்ட்ரெஸ்டா விளையாட வச்சிருடி நீ. ஏய், நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன்னு சொன்னேன்ல, அது இந்த கேம் தான்ப்பா. நல்லா ஜாலியா விளையாடலாம் வாங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் மிக்ஸ் பண்ணுறேன்ப்பா. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஜெல்லி வளன்னு ஒட்டவே மாட்டேங்குது. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுது. நீங்களே பாருங்களேன், அந்த ஜெல்லி அப்படியே தனித்தனியாக அப்படியே நிற்குது. கொஞ்சம் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். முன்னே எல்லோ கலரில் இருந்துச்சுல்ல, இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்குது ஜூஸு. ஆனால் இது எல்லோ கூட இது ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கலர் வருது, இன்னும் காம்பினேஷன் எப்படி இருக்குது, இன்னும் எந்த மாதிரி இருக்குது தொடுறதுக்கு அந்த சாஃப்ட்டுன்னு பார்ப்போமா? தொடுறதுக்கு சாஃப்டாலாம் இருக்குது. ஆனால் நம்ம போட்ட அந்த ஜெல்லியும் இன்னும் அந்த பபுள்ஸும் எதுவுமே ஒன்றா மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. டேய் அன்பு, நீ என்னத்துக்கு இப்ப இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அதுவாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இத என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீங்க விளையாடுறத விட நான் இப்ப செய்ய போறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். டக் டக் டக்குன்னு கட் பண்ணி இப்ப நான் அப்படியே பிசைய போறேன். அதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போறேன். ஏய் ஜாலி ஜாலி, எப்படி இருக்கு தெரியுமா? இதோடைய சாஃப்ட் சொன்னா புரியாது, வந்து சொட்டு பாருங்க, அப்புறம் தெரியும் இந்த சாஃப்ட் எப்படி இருக்குன்னு. டேய் அன்பு, நீ இத செய்யறன்ற சாக்குல நீ ஏன் செஞ்சிட்டு இருக்கியா? ஏய் ஆஃபீன், அந்த மீதி இந்த ஜூஸ் எங்க ஆஃபீன்? அத கொஞ்சம் கூட நான் குடிக்கிறேன். ஏய் பிளாக்கி, உனக்கு மட்டும் அப்பப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கு பிளாக்கி. இங்க பாரு, இத எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. இந்த ஒரு லட்டு மாதிரியே இருக்குல்ல பாக்க, ஆனா சாப்பிடலாம் முடியாது. நம்ம பபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம். அக்கா அக்கா, இன்னொரு ஐடியா எனக்கு தோணுதுக்கா. இந்த ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங் ரிங் இருக்குல்ல, அது உள்ளார எடுத்து நம்ம இந்த ஜெல்லிய அப்படியே ஃபுல் பண்ணுவோம்க்கா. நல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வித்துக்கு பார்க்கலாம். அழகா அப்படியே ரிங் ரிங் ரிங்கா சுத்தி வந்துட்டே இருக்குல்ல. அந்த ஷேப் வந்திருக்கு. ஹனி, இத பார்க்க பனானா கேக் மாதிரியே இருக்கு. பனானா அல்வா மாதிரி தெரியுது எனக்கு. நீ சாப்பிட்ற ஐட்டமா தானே திங்க் பண்ணுவ, உனக்கு மைண்ட் அதுதானே வரும். நம்ம கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை தொட்டுக்கிட்டே இருந்தோம்ல, ஜெல்லிக்கா மாதிரி ஆகி கொஞ்சம் லூஸ் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரியா? இது கையில் அப்படியே கம்மு மாதிரி ஒட்டுது. ஒரு பசை மாதிரி ஃபெவிகால் மாதிரி யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஆனால் அது மாதிரி தான் இருக்கு. கையில் அப்படியே ஒரு கம்மு மாதிரி இருக்கு. பிச்சு பிச்சுன்னு ரொம்ப ஒட்டுது கையில். இங்கே பாரு,
இருந்தெல்லாம் அப்படியே எப்படி வெளியே வருதுன்னு இங்க பாருங்களேன், நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நீங்க முன்னாடி செஞ்சாங்கல்ல, அதை விட சூப்பரா இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி பொறுமையா எடுத்து நல்லா ஃபுல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி அழுத்திக்கணும். நல்லா சாஃப்டா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கணும். அதுக்கப்புறமா மெல்லமா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. புடாம வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி செய்யணும். நீங்க முன்ன புட்டுட்டே செஞ்சிட்டீங்க. அதுக்கு தான் எப்பயுமே ஐயா கை வச்சா அந்த வேலை சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்பி சுட்டி டிவி வானவில் எபிசோட கண்டிப்பா பாருங்க. இன்னும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.